ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, நம்ம குரூப் மொத்தமாக சேர்ந்து ஹியூமன் லேக்குக்கு போயிருந்தாங்க. அந்த ஹியூமன் லேக் அப்படிங்கிறது நம்ம மனிதர்கள் வாழ்கிற இடம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இம்மோர்டல் காட்ஸ் வந்துட்டு தண்டனை அனுபவிக்கிற இடம். மனுஷங்க அவங்களா மாறி அந்த மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க. நமக்கு மனுஷங்க இடம் தான் அது. அங்கே வந்துட்டு மனுஷங்க போலயே இருக்கணும் அப்படின்னு அங்கே வந்துட்டு ரொம்ப பெரிய பணக்காரனா நம்ம ஹீரோவும், பணக்காரனோட தோட்டக்காரியாக ஹீரோயினும், அவங்களோட அசிஸ்டண்ட்டாக நம்ம டிராகன் பயப்புலையும், அவங்களோட கேஷியராக நம்ம ஜூலியும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி அங்கே ஒரு வீடும் வாங்குறாங்க. அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு 2 பேரும் ஜாலியாக ஜோடிக்கிட்டால் சொன்னா சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நியூஸ் பரவுது. இங்கே வா, நம்ம வந்துட்டு பூமது அந்த இடத்துக்கு போவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜூலி சொல்கிறா, சரி எது அந்த இடத்துக்கு போகணும், அங்கே போனால் நிறைய பொண்ணுங்களை பார்ப்போம், ஏன் ஜாலியாக இருக்கலாம், சரக்கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது டிராகன் பைப்பில் இதெல்லாம் எதுக்கு நம்ம போய் பண்ணோம், இங்கே எதுக்கு சுற்றி பார்க்க வந்திருக்கோமா இல்லை தூங்க வந்திருக்கோமா, சுற்றி பார்க்க தானே வந்திருக்கோம், வாங்க போவோமாங்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ பைப்பில் அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறான். ஹீரோயினுக்காக செம்ம டென்ஷன் ஆகுது. வர்ற மண்டைக்கு எப்படி திடீர்னு சரக்கடிக்கிற யோசனை, அதுவும் பொண்ணுங்க டான்ஸ் எல்லாம் பார்க்குற யோசனைலாம் வந்துருக்குது. ஆனால் அவனோட மைண்ட் செட் என்னன்னா, அவன் வந்துட்டு அந்த சிடிகள் அவங்களோட ஆத்மா இப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆத்மாவை தான் எடுக்க வந்திருக்கான். அதை ஃபாலோ பண்ணி தான் இவ்வளோ வந்திருக்கான். ஆனால் 2 பேருமே சொல்லிக்கிறது இல்லை. அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே ஒரு பொண்ணை பற்றி ரொம்ப ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லேடி வாங்குங்கிறவங்க அவ்வளோ அழகு, அவங்கள பார்க்குறது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதை டிராகன் பைப்பில் காதில் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க 15 வயசில் இருந்துகிட்டே இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அரச குடும்பத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம அழகு அப்படி இப்படின்னு பில்டப் போட்டுட்ருக்காங்க. அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பிளான் பண்ணுறான். அப்போது லேடி வாங்குங்கிறவங்க கண்டிப்பாக அவங்க அந்த சிடிகளாக தான் இருக்கணும், அதனால தான் இவ்வளோ ஆர்வமாக இருக்கான் ஹீரோ அப்படின்ட்டு ஹீரோனும் யோசிக்க, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா, நீங்கள் எதுவும் லெட்டர் வச்சுருக்கீங்களா, அப்பாயின்மெண்ட் இருக்காங்கிறப்ப இவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தங்க கட்டி எடுத்து நீட்டுறான். உடனே நம்ம ஜூலிக்கலாம், இது ஒரு தங்க கட்டியா, சரி அவங்க உள்ள உடலை மறுபடியும் 2 தங்க கட்டி 4 தங்க கட்டி இழுத்து நீட்டோன்னே, ஏய் இதெல்லாம் வேணாடா, ஓவர்ரா, கொடுங்கடா நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜூலி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த 4 தங்க கட்டியை வாங்கிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே விட்டுக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே யோசனை, இவன் ஒரு வேளை அவங்க ஆவியை எடுக்க தான் வந்திருப்பானா அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது. அங்கே ஒரு சவுண்டு சரக்கடிச்சிட்டு யாரோ கத்துற மாதிரி இருக்குது. அப்படி யாருன்னு பார்த்தா அது வேற யாருமே கிடையாது, நம்ம சேச்சுவான் பயப்புல தான். சேச்சுவான் பயப்புல அங்கேருந்து குதிச்சு இறந்துருப்பான்ல, அவன் வந்துட்டு இந்த ஹியூமன் லேக்கில் வந்துட்டு மனிதனாக அவனோட தண்டனை காலம், அதாவது அந்த ஆத்மாவோட தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கான். ஆகா, இந்த நிலமையில வந்துட்டு நம்ம ஹீரோ பயப்புல சேச்சுவானை பார்த்தா அவனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற முடிவில் இறங்கிடுவானே, அந்த பக்கம் போவானா இந்த பக்கம் போவோம் அப்படின்னு ஒரு பதட்டமாகவே கூட்டம் வந்து உட்காந்து வச்சுட்டு இருக்கா இங்கே. ஏன்னா 2 பேரும் மீட் பண்ணிட்டா பிரச்சனையாயிடும்ல. இப்போ வந்துட்டு சேச்சுவானோட பேர் வந்துட்டு ரின்சியான் வச்சு போனாம, அதுதான் அவனோட பேர். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் அவன் சரியான பிளே பாய், செம்மையாக ட்ரிங்க் குடிக்கிறவன். அப்போது அந்த லேடி வாங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாருன்னு பார்த்தா அந்த சிடிகள் தான். அவங்களோட ஆத்மா தான் இப்போ இங்கே இந்த ஹியூமன் லேக்கில் உருவமாக எடுத்து மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கு, அவங்க தண்டனையை அனுபவிச்சிட்ருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஆக மொத்தத்தில் அதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்கிறத என்கிட்ட இவன் சொல்லாமல் மறைக்கிறானா அப்படிங்கிறப்ப அந்த லேடி அழகாக டான்ஸ் ஆடுறாங்க, அதுவும் பட்டர்ஃப்ளைலாம் விட்டு ஆடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற நம்ம சேச்சுவான், ஐ செம சூப்பரு செம்மையா அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் ஹீரோ திரும்பி பார்க்க போகிறான். உடனே இவளே அவனுக்கு கொடுத்த ஒரு காப்பை கீழே போட்டுட்டு தேடுங்க அப்படின்னு டிராகன் பைப்புள்ளைய நம்ம ஹீரோவை எல்லாத்தையுமே தேட வச்சிடுறான். ஆக மொத்தத்தில் சேச்சுவானை காப்பாற்ற தான் பார்த்துட்ருக்கா. இன்னமும் என்ன இருந்தாலும் க்ரெஸ்ஸு தானே. அந்த சிடி பெண்ணோட இன்றைக்கி வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர்லாம் அன்பளிப்பு அளிச்சிருக்காங்க போல். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் கொடுத்துருக்கான், 4 பாக்ஸ் தங்கம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்த்து ஜூலி உருளுன்னு உருண்டுட்டு இருக்கிறா. இவ்வளோ கொடுத்தீங்களாடா, எனக்கு ஒரு கண்ணில் ஒரு சின்ன குண்டு மணி கூட காட்ட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சேச்சுவான், அதாவது ஜின்ரியான் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்துட்டு அதை தெய்வமாக கும்பிடுவாங்க போல், ஒரு ரெட் கலர் மரத்தை அதை தூக்கியாந்து கொடுத்த உடனே இருக்கிறதுலே விலை மதிப்பு அதிகம் அதுதான், அதனால அவன் தான் இன்றைக்கி அவங்கள போய் மீட் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓன்னு கத்துறான் எழுந்து. மறுபடியும் ஹீரோ பார்க்க போகையில் இவ வழக்கம் போல் ஒரு வெள்ளி ரிங்க கீழே போட்டு தட சொல்லிடுறா. இவன் நடத்தையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேராக போயிட்டு சிடி லேடியை தான் போய் மீட் பண்ண போகிறான் நம்ம சேச்சுவான். அவன் போய் மீட் பண்ண போனோன்னே, உங்களை எனக்கு தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு,
உங்கள பார்க்க அனுமதிச்சீங்கன்னா, நான் உங்கள கூட்டு போயிட்டு உங்களையே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க அந்த பேரரசரோட 2வது பையன் தானே! இருக்கிறதுலயே 1ஆம் நம்பர் பொறுக்கி, சூதாடி, அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க பின்னாடி சுத்துற ஒரு பக்கா பொறுக்கி பையன். இந்த குவாலிட்டியோட வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட வந்து நீங்க இப்டி அப்ரோச் பண்றீங்களா? அப்டிங்கிற மாரி மொக்க பண்ணி விட்டுறாய்ங்க. ஆமாங்க, சாச்சுவா நாங்க எவ்வளோ நேர்மையா இருந்தோனோ, அத விட படு கேவலமாக இந்த இதுல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்க வந்து 15 வயசுலயே அந்த ராஜா பரம்பரையிலேருந்து துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லி, அவங்க வாழ்க்கை இந்த மாரி டான்ஸ் ஆடுறவங்களா மாறி, அதுக்கப்புறம் பல பேர் அவங்க வாழ்க்கையில வந்தும், அவங்க மனசு இன்னும் யாருக்குமே பிடி குடுக்காம இருக்கு. அதனால நீங்க கொண்டு வந்த மரத்த நீங்களே திருப்பி எடுத்துட்டு போங்க, அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சோனே, இங்க தப்பிச்சு வெளியில ஓடி வரான். அங்க வர்றது யாருன்னு பார்த்தா, நம்ம டைலானு. டைலானோட பேரு இங்க கிரிக்கெட்டு. அது மட்டும் இல்லாம இங்க பையனா பொறந்திருக்கா. ஆக மொத்தத்தில இவிங்க 2 பேரும், "டேய் உன்ன நான் வந்துட்டு நாங்க ஹோம்வொர்க் தான்டா பண்ணிட்டு இருக்க சொன்னேன். எப்படியாவது வந்துரு உங்க அப்பா கிட்டலாம் என்னலாம் அடி வாங்க முடியாது" அப்படின்னு 2 பேருமே அங்க பதுங்கி, பதுங்கி போயிட்டுருக்காய்ங்க வீட்டுக்குள்ள. அப்படி இருந்தும் காவலாளிகள்ட்ட மாட்டுனோனே, அவங்க அப்பா படுக்க போட்டு பின்னாடியே குச்சியால அடிக்க சொல்லிடுறாரு. மட்டார் மட்டார்ன்னு அடிச்சு, "என் பரம்பரையிலேயே ரொம்ப ஒஸ்ட்டா பொறந்தவன்டா நீ. என்னடா பண்றது? என்ன பாவம் பண்ணேன்னு நான் தெரியல. உன்ன போய் எனக்கு பிள்ளையா குடுத்துருக்காய்ங்க. என்ன தைரியம் இருந்தா நம்ம குலதெய்வமா கும்பிடுற ஒரு மரத்த கொண்டு போயிட்டு, ஒரு ஆட்டக்காரிக்கு கொண்டு குடுக்க போயிருப்ப. யோவ் டாடி அது அந்த அழகிய நீ பார்த்ததில்ல. சிலுக்கா அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறான். உன்னெல்லாம் வெளு வெளுன்னு வெளுக்கணும் அப்படின்னோனே, டைலான் பயபுள்ள உள்ள புகுந்து கிரிக்கெட் பயபுள்ள உள்ள புகுந்து தடுக்க பார்க்க, நீயும் 4 மாத்து வாங்கு அப்படின்னு 2 பேத்துக்குமே பின்னாடி அடி குடுத்து, நடக்க முடியாம நடக்க வச்சு, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா போய் டொபுக்கடின்னு விழுந்து கிடக்குறாய்ங்க. "ஏம்பா அந்த வாங்குங்கிற லேடி மேல உனக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா?" அப்படின்னு கிரிக்கெட் கேட்கும்போது, "இல்ல, இல்ல. அவங்கள எனக்கு புடிக்கும். நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோயே, என் கனவுல ஒரு ஃபேரி தேவதை வரா, ஆர்ச்சிட் வரா. அவள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவ தான் என் கனவு கன்னி, கனவு தேவதை அப்படிங்கிற மாரி இவ்ளோ அடி அடிச்சும், இவ்ளோ ரணகளத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேட்குது பாத்தியா? நீ எங்கேயோ வருவ அப்படின்னு, அப்படியே இப்பவும் அந்த ஃபீல் இருக்கு. சாச்சோன் மேல வச்ச அந்த அன்பு வந்துட்டு டைலானுக்கு இன்னும் அப்படியே இருக்குது. ஆனா என்ன பண்றது? பையனா பொறந்துட்டாய்ங்கல்ல. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாய்ங்க. அவளால நடக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே, "நான் வேணா முதுகுல தூக்கிட்டு போவா?" அப்படின்னு கேட்குறான் ஹீரோ பட்டுன்னு. உடனே பக்கத்துல இருந்த ஜூலி, "ஆமா எனக்கும் காலெல்லாம் வலிக்குது. எப்பா டிராகன் குட்டி, பிரதர் டிராகன் பிரதர் என்ன தூக்கிட்டு போவியா?" "எது தூக்கிட்டு போணுமா? உன்னையா? உன்ன தூக்கிட்டு போய் என் முதுகுல யார் உடைச்சுக்கிறதுன்னு" அவன் துடிச்சா பிடிச்சான்னு ஓடி வரான். "ஏம்மா எதுக்கும்மா தூக்கிட்டு போகணும்லாம் சொன்ன?" "யோவ் நீலாம் என்னையா டிராகனு? 30 வருஷமா அந்த ஆள் கூடயே இருக்கிற. அவங்க 2 பேத்தையும் தனியா விட்டா தான் ஏதாவது சம்பவங்கள் நடக்கும். லவ் டெவலப் ஆகும். அங்கேயே இருந்துக்கிட்டு நீ ஏதாவது பண்ண என்ன ஆகும்? அப்படியே நம்மளும் தனியா வந்தா நமக்கும் நமக்கும் ஐயோ! இந்த மரமண்டைக்கு எப்படி சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு ஜூலி அப்படியே படாத பாடு பட்டுட்டு இருக்கிறா. அங்க பார்த்தா, "வா நான் தூக்கிக்கிறேன்." "இல்ல வேணாம், வேணாம். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்கிட்ட ஏதாவது நீ மறைக்கிறியா?" "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அதே மாரி ஹீரோயினும் கேட்குறா. "நீங்க ஏதாவது இங்க வேற ஒரு விஷயத்துக்காக வந்து அத என்ட்ட சொல்ல மறைக்கிறீங்களா?" அப்படிங்கும்போது, "நத்திங்." அப்படிங்கிற மாரி அவன் முடிச்சு விட்டுர்றான். 2 பேருமே இனிமேல் பொய் சொல்லிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் டிராகன் பயபுல்ட்ட போயிட்டு தான் புலம்பிட்டு இருக்கிறான். என்ன புலம்பிட்டு இருக்கான்னா, "ஏய் நான் முன்ன மாரி இல்லடா. முன்னாடி அவ தொண தொணன்னு பேசுவா. அப்பல்லாம் அவ ஏன் பேசுறான்னு இருக்கும். இப்பல்லாம் கம்மியா பேசுறா. ஏன் பேசலன்னு இருக்கு. முன்னெல்லாம் அவ மேல நான் கோவப்பட்டு விழுவேன். இப்பல்லாம் அவ மேல பாசமா இருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலி மாஸ்டர் இந்த ஃபீலிங்ஸ் எனக்கும் இருக்குது இப்பைக்கு. அது என்ன ஃபீலிங்ன்னு எனக்கும் தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கப்ப, அங்க கூட்டு போய் ஜூலி கிட்ட இந்த மாரி சாச்சோவான் வந்துட்டு இங்க ஜின்ரியானா இருக்காய்ங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே, "எது? என்ன சொல்ற?" "ஆமாமா. இந்த விஷயம் மட்டும் நம்ம பயலுக்கு தெரிஞ்சிறக்கூடாது. தெரிஞ்சு போச்சுன்னா அவன் போட்டு தள்ளிடுவான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, அப்போ அந்த விதியின்படி தான் இங்க நடந்திருக்கா? ஒருவேள அவங்க 2 பேரும் நிச்சயதார்த்தம் ஆனதால தான் விளக்கு திருவிழாவுல அவங்க 2 பேரும் மீட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க கையாலேயே அந்த பொண்ணு சாகடிக்கப்பட்டு, இப்படிலாம் நடக்க போதாங்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ ஒண்ணு இங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாரி அவளும் மண்டைய போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்கா ஹீரோயினும். அடுத்த நாள் வந்துட்டு அந்த விளக்கு திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சேச்சுவான் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, பெட்டிங் கட்டி விளையாண்டுட்டு இருக்காரு ஆளு. இருக்கிற காசெல்லாம் போக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டைலான தனியா கூட்டு போயிட்டு, "ஏய் உன்கிட்ட சம்பள காசு இருக்குல்ல? அது எனக்கு வேணும். இப்ப எனக்காக நீ தந்தீன்னா உனக்கு நான் 50% வட்டி போட்டு வாங்கி தருவேன்." அப்படின்னு கொண்டாந்து வைக்கும்போது, "உங்க அப்பா தான் ஆல்ரெடி உன்ன தொரத்திட்டார்ல. உன்ன புள்ளையே இல்லன்னு தண்ணி தெளிச்சு விட்டாய்ங்கல்ல. மறுபடியும் என்ன தைரியத்துல வந்து நீங்க பெட்டு கட்டிட்டு இருக்க? இதெல்லாம் பத்தாது." அப்படின்னோனே, அந்த மின்மினி பூச்சி போட்டு குடுத்துருப்பாள்ல ஹீரோயினு, அந்த ராக்கெட் வந்துட்டு
வந்துட்டு இங்கே பிறக்கும் போதே அந்த கல்லோட ரொம்ப சாச்சவன் பிறந்திருப்பான் போல். அதை தூக்கி சேர்த்து வச்சு பெட்டு கட்டிடுறாங்க, தோத்துடுறாங்க. நான் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை தூக்கிட்டு ஓடிடணும், நீ அப்படிக்கா ஓடு நான் இப்படிக்கா ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டு ஐயோ டைலானே வச்சுப்போங்க. நம்ம டைலானும் நம்ம சாச்சுவானும் பிடிங்கி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அவங்கள துரத்திட்டு ஒரு குரூப் வருது. அங்கே கட் பண்ணி நம்ம குரூப்பை காட்டினா இவங்க 2 பேரும் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிராகன் பைய பிள்ளையும் ஜூலியும் தனியாக சுத்த போயிட்டாங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி 2 பேத்துக்குள்ளே ஒரு விஷயமே இல்லைன்னு தானே போன எபிசோடில் திட்டிருப்பா ஹீரோயினே. அதனால கொஞ்சம் மனசு வருத்தத்திலே திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி குழந்தை வந்துட்டு பூ வாங்கிக்கோங்க, பூ வாங்கிக்கோங்க, உங்கள் லவ்வருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் 100 வருஷம் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கூட ஹீரோ என்ன சொல்கிறான்னா 100 வருஷம் தானே, நீங்கள் 2000 வருஷம் கூட வாழ்வீங்க அப்படின்னு அந்த குட்டி குழந்தை கூட இவன் மைண்ட் செட்டை புரிஞ்சுட்டு இவனை ஏமாத்துது. அதாவது பூவை கொடுத்துருன்னு உடனே திரும்பினா வச்சு விடுவேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் ரொட்டேட் பண்ணி அப்படியே திரும்புகிறா. அப்படியே அந்த பூ அப்படியே வச்சு விடுறான். இங்கே லைட்டாக கொஞ்சம் அப்பப்போ ரொமான்ஸ் வருது போகுது. என்னடா இது, உனக்கு லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி முடியடா, மனசு வேற பக்கு பக்குங்குது. அங்கே கட் பண்ணி நம்ம வாங் லேடியை தான் காமிக்கிறாங்க. அவங்க மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க பணிப்பெண் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து விளக்கு திருவிழாலாம் பார்க்க வரலையா? என்னோட சந்தோஷம், துக்கம், துக்கம் எது எல்லாமே அப்படியே மறுத்து போச்சு, வெறுத்து போச்சு. நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னமோ இன்றைக்கி தான் ஒருத்தருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது போல், அப்படி தான் நினைக்கிறேன். நீ போய் விளக்கு திருவிழாவை என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு அங்கே ஒரு இசை கேட்குதே அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இசையை கேட்குறாங்க. அங்கே யார் இசையை வாசிச்சிட்டு இருக்கான்னா நம்ம மாஸ்க் மேன் தான் வாசிச்சிட்டு இருக்கிறான். அவன் அதை வாசிக்க வாசிக்க, இது நான் ரொம்ப நாளாக கேட்ட இசை மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இசையை நோக்கி அவங்க கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சாச்சுவான் ஓடிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் இந்த லேடி இந்த இசையை கேட்டு கொஞ்சம் மயங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணாதான் அந்த அந்த விதி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் நடந்தால் கூட பிள்ளைங்க 2 பேரும் எதிர்பார்த்து வந்த விஷயம் இங்கே நடக்காது. அங்கே கட் பண்ணி ஹீரோவை காமிச்சா அவன் வந்துட்டு அவங்க அப்பா கூட விளாண்ட ஞாபகமாக ஒரு ஃபுட்பால் இருக்கும்ல, அது அங்கே வித்துட்ருக்காங்க. அதை போயிட்டு அவன் பார்த்து எடுத்து வச்சுட்டு நிற்கும்போது, இதுதான்டா சாக்கு அப்படின்னு சாச்சுவான் எங்கே இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்துட்டு சாச்சுவானை தேடி போக ஆரம்பிக்கிறா. சபீர் ப்ரோ, இந்துமதி சிஸ்டர், நீங்கள் ஒரு ட்ராமா சொல்லியிருக்கீங்க, அதை நான் செக் பண்ணுறேன் சிஸ்டர். உதய் ப்ரோ, நீங்களும் அதே ட்ராமா தான் சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணுறேன். கோகுல் ப்ரோ, ஃபஸ்ட்டு படிப்பு தான் முக்கியம், முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வீடியோ போட பார்க்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக